சார் கரண்டா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் சார். அந்த மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் சார். அப் ட்ரெண்ட் ஓகே. ஃபிளிப் இது லோ சார். புரியல. இது ஃபிளிப் இது லோ சார். இது ஃபிளிப். இதோ இங்க மார்க் பண்ணுங்க. ஓகே. குட். இது இது லோ சார். இந்த மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட் சார். ஓகே பக்கா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்லி போய்டுவா சார். இஸ் கான். ஸோ மார்க்கெட் வீக்லியில் பார்க்கும்போது என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட் மாதிரி தான் சார் இருக்கு. ஜூம் அவுட் ப்ளீஸ். எது இம்பல்ஸ்னு சொல்லுவீங்க இப்போ? ஒரு இடத்த இம்பல்ஸ்னு சொல்லுவீங்க, அது எது? இங்க இருந்து இது வரைக்கும் சார். இம்பல்ஸ். ஸோ அந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஃபிளிப், ஸ்விங் லோ எது? சார் மேஜர் பண்ணவா சார்? இது வீக்லியோட ஃபிளிப், இது வீக்லி லோ சார். ஓகே. இப்போ அந்த இதுல உள்ளதா நம்ம இம்பல்ஸ் உள்ளதா நம்ம தேட போறோம், இம்பல்ஸ். ரைட்டா? ஆமா சார். பக்கா ஷூர். நெக்ஸ்ட் சார் ஃபிப் போட்டு பார்க்குறேன் சார். இதுக்கு லோ டு ஹை. கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது சார். இன்னும் உடைக்கல. ஸ்விங் லோவை மார்க் பண்ணுங்க பார்ப்போம். அழகா இருக்கு பாருங்க ஸ்விங் லோ எதுன்ட்டு. ஸ்விங் லோ எது? இதான் சார். லோ எதுமா? லோ எதுமா? ஸ்விங் லோ எதுமா? ஓகே. அதானே ஸ்விங் லோ. இந்த லோ உடைக்க வரைக்குமே ஆமா மார்க்கெட் சார். என்ன டைரக்ஷன்ல போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு? அப் ட்ரெண்ட் சார். அப் ட்ரெண்டா? ஆமா சார். பக்காவா? பக்கா சார். ஓகே. அடுத்து ஸோ சார் இப்போ இந்த இடத்துல இந்த லோவை எடுக்காத வரைக்குமே மார்க்கெட் எங்க போகும்? மேலே தான் சார் போகும். ஓகே. மார்க்கெட் இப்போ கரண்டா இன்டர்னலா என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு? டவுன் ட்ரெண்ட் சார். டவுன். அந்த டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப், ஸ்விங் லோ, ஹை எங்க இருக்கு? ஹை சார். ஓகேவா? ரைட்டா? எஸ் சார். இது வந்து இம்பல்ஸ் சார். பக்கா சார். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த ஹையை உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் இதுவும் சேமா இருக்கும் சார். மேலே இந்த போகும். ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும் சார். அதர்வைஸ் டவுன் ட்ரெண்ட் சார். ஓகேவா? இப்போ ஓகே சார். இந்த ஹை இந்த இடத்துல ஹை வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? எது சார். இம்பல்ஸ் கன்சிடர் பண்ணி இப்போ ஹை வரைஞ்சதுனால சார் இது சார் இந்த இது ஃபுல்லாவே இம்பல்ஸா இருக்கும். ஆமாம் சார். இன்டர்னலுக்கு போங்க. இதை டெலீட் பண்ணுறோம் சார். நெக்ஸ்ட் இதுக்கு இன்டர்னல் போங்க. ஓகே சார். 4 ஹவர் போயிடுறேன் சார். ஓகே. ஸோ இதில் போயிட்டீங்களா? ஸோ இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? ஸ்ட்ரக்சரோட ஹை எங்க இருக்கு? அந்த இம்பல்ஸுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இன்டர்னல் ஜூம் ஸ்ட்ரக்சர். பண்ணுங்க. இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் ஹை எங்க இருக்கு? குட். இது ஸ்லிப், இது ஹை சார். ஓகே குட். இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட் சார். டவுன் ட்ரெண்டா? ஆமாம் சார். ஸோ ஹைலேருந்து லோக்கு என்ன பண்ணுங்க? ஸ்லிப்பு போட்டு பாருங்க சார். எஸ் குட் டூயிங். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை உடைச்சிச்சு. ஓகேவா? உடைச்சிச்சு சார். பட் மேஜரும் இதுவுமே சிங்க் ஆகுற மாதிரி தான் இருக்கு, ரைட்டா? அப்ப ஆமாம் மேஜர் சார். ஹையே மார்க் பண்ணுங்க. இல்ல உடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஏன் உடைச்சதுக்கு அப்புறம் ஏன்? போட சார். ஓகே சார். ஓகேவா? மேல ஹையை மேல கொண்டு போங்க. இந்த ஹைலேருந்து லோக்கு. இதோ சார். இப்போ மார்க்கெட் எங்க நிக்குது? கரெக்டாக நம்ம ரீட்ரேஸ் ஜோனில் நிற்குது சார். அதே நம்ம பார்க்கணுமா? நோட்டம் 618 மார்க் ஆமாம் பண்ணுங்க. சார். ஏன்னா 618ல என்ன இருக்கு? சொன்னேன்ல. இம்பேலன்ஸ் இருக்கு சார். இம்பேலன்ஸ். தெரிஞ்சிச்சு. பாருங்க வேற என்ன சார் இருக்கு? ஆர்டர் பிளாக் இருக்கு சார். வேற கீ என்ன லெவல். இருக்கு? கீ லெவல் எங்க இருக்கு? எங்க கீ லெவல் இருக்கு? இதோ சார். இங்க இருந்து சார். அததானே இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓகே சார். இம்பார்ட்டன்டான ஏரியாவா? அப்போ ஆமாம் சார். அங்கேருந்து அங்க என்ன நடக்குதுங்கிறத இப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வேலிடேட் பண்ணி ஆகணுமா? ஆமாம் சார். இப்போ மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? இப்ப ஏன்னா மார்க்கெட் இன்டர்னலா அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு, ரைட்டா? அந்த அப் ஆமாம் சார். ட்ரெண்டோட லோவை என்ன பண்ண முடியல அதால? உடைக்க முடியும் சார். அப்ப லோவை மார்க் பண்ணுங்க. இதோ சார்.
லோவ மட்டும் மார்க் பண்ணுங்க. ஃபிளிப் லோ மட்டும் எல்லாத்துக்கும் எனக்கு லோ எதுன்னு சாரி எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத மட்டும் நான் மார்க் பண்ணா போதும். எல்லாத்துக்கும் நான் கோடு போடணும்னு அவசியம் இல்ல. சரிங்க சார் சரிங்க ஃபிளிப்புங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கு தான். ஓகேவா? ஓகே சார் ஓகே சார் ம். இந்த லோவ எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு? மேலே தான் சார் மேல தான். இந்த லோவ எடுக்காம இந்த லோவ ஸ்டாப் லாஸா வச்சு நம்ம இந்த ஏரியாவ என்னவா வைக்கணும்? டார்கெட்டா வைக்கணும். ரைட்டா? டார்கெட்டாக வைக்கணும் 1 சார் ஆமாம் ஹவர் சார் போங்க. 1 ஹவர் போங்க. ம் இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் போகுது. மார்க்கெட் ஆமாம் கீழ சார் வந்தா என்ன பண்ணலாம்? இப்போ கீழ வந்தா என்ன கீழே பண்ணலாம்? சார் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது சார் சாரி டிமாண்ட் ஜோன் சார் ஓகே. அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் டச் பண்ணி தானே போயிருச்சு. ஆமாம் சார் திருப்பி ரீடச் வரும்னு சொல்ல முடியாது. மேபி இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் வந்தா என்ன பண்ணலாம்? ரீட்ரேஸ் வந்துட்டா இங்கேருந்து பை எடுக்கலாம் சார் ஒரு ஜோன் அதாவது ஒரு நல்ல ஜோன் ஒண்ணு வரையுங்களா? அந்த குச்சி மாரி விட்டுருக்குல்ல, அந்த இடத்த ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. ஓகே சார் ஆ இந்த இடத்துக்கு அதாவது இத வந்து ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா டிசைட் பண்ணி, இந்த இடத்துக்கு ஓகே வந்தா சார் ட்ரேட் எடுப்போம். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? சார் இந்த லோக்கு கீழே வைக்கணும் ஆ சார் பாப்பா. இதான் இப்ப இங்க வந்தாதான் என்ன பண்ணுவோம்? ட்ரேட் எடுக்கணும் சார் அதர்வைஸ் எடுக்கக்கூடாது சார் கம்முன்னு இருக்கணும் அதர்வைஸ் கம்முன்னு இருக்கணும். அதுக்கான இத வந்து என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸ கரெக்ட்டா வைங்க. அப்படியே வைப்போம். லோக்கு கீழ வைக்கணும். லைன் ஒண்ணு வரைஞ்சிருக்கீங்க ஓகே ஏன்? சார் ஓகே சார் இதுதான் நம்மளுடைய ட்ரேட் செட்டப். இப்படிதான் ட்ரேட்ஸ என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார் தட்ஸ் குட். பட் இன்னும் ஸ்ட்ரகிள் இருக்கே. ப்ரோ இதே எதிர்பார்க்காம ட்ரேட்ல 15 மினிட்ஸ்ல போய் பண்றது எப்படி ப்ரோ? இப்போ இது 1 ஹவருக்கு ஏன் ஓகே. 15 சப்போஸ் இப்ப இந்த ஜோன் அப்படின்னா, இந்த ஜோன்லயே நான் 50 மினிட்ஸ்ல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுப்பேன். புரியுதுங்களா? அதான் எப்படி ப்ரோ? இந்த இடத்துல 50 மினிட்ஸ்ல இது ஸ்ட்ரெச்சர் லாஸ்ட் ஷிஃப்ட் ஃபிளிப்பு நடக்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடக்கணும் 50 மினிட்ஸ்ல. எப்படின்னா நான் ரீட்ரேஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். இப்ப மார்க்கெட் கீழ விழுந்தா எப்படி வரும் 50 மினிட்ஸ்ல? ஸ்ட்ரெச்சர் வச்சு வச்சு தானே வரும். எப்படி எஸ் ப்ரோ. வரும்? ஆமா ஆமா. இப்படி தானே வரும். ஆமாவா இல்லையா? இமேஜின் பண்ணுங்கம்மா. நீங்க தாம்மா இமேஜின் பண்ணணும். இது இப்படி நடக்கும். இந்த மாரி நடக்கும். ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் மாறும். டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி அப் ட்ரெண்டா மாறும்னு சொல்லிக் குடுக்கல? சொல்லி கொடுத்தாங்க சார் அப்ப அந்த இடத்துல இந்த ஏரியாக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் அப் ட்ரெண்டா மாறும். வரைங்க. பஸ் இப்படிதான் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரா வரும். ஒரு ஃபிளிப்புங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் வைக்காது. நான் எப்படி இப்படி நடந்தா எப்படி நான் ட்ரேட் எடுப்பேன்? எடுக்க முடியுமா என்னால ட்ரேடு? ஆல் ஆர் டூயிங் த பிக் மிஸ்டேக். நீங்க என்னோட ஸ்கிரீன பாருங்க. பஸ் ம். ஒரு ட்ரேடு நான் ஒரு ஏரியாவ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? நான் என்ன பண்ணியிருக்கேன்? சார் அந்த ஏரியா இதோ இருங்க சார் அந்த ஏரியாவுக்கு போடுறேன் இல்ல. நான் போடுறேன். ஏன்னா, அந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம தெரியலன்னா, நம்ம இவ்வளோ படிச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இங்க வந்து நிதர்சனமான உண்மை. என் ஸ்கிரீன பாருங்களா? சார் இது இது ஓகேவா என் ஸ் சார் என் ஸ்கிரீன் தெரியுதா? இதோ ரைட்டா? கட் பண்ணிடுறேன் சார் தெரியுது ப்ரோ. என் ஸ்கிரீன் இப்ப தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. நல்லா பாருங்க. மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு போகுது. ரைட்டா? நான் 4 ஹவர்ஸ்ல இருக்கேன். ரைட்டா? ஆமாவா இல்லையா? ஸோ, இப்ப இதுதான் என்னோட ஜோன் ஏரியா. என்ட்ரி ஏரியான்னு வச்சுப்போம். ரைட்டா? ஆமாவா? இப்ப இந்த என்ட்ரி ஏரியால நான் ட்ரேட் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த என்ட்ரி ஏரியால என்ன பண்றேன்? ட்ரேட் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். இதுதான் என்னோட ட்ரேட் என்ட்ரி ஏரியான்னு வச்சுப்போம். இந்த பாருங்க. தெரியுதா? தெரியுதா இங்க உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? எஸ் ப்ரோ. எஸ். நான் இத 1 ஹவர்லயோ இல்ல 50 மினிட்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்றேன். ஸோ 1 ஹவர்லயே பண்றோம் அப்டின்னா, இங்க எப்படி அழகா நடந்துக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி இந்த ஹை என்ன பண்ணுது? பிரேக் என்ன பண்ணிருக்கு. பண்ணுது? பிரேக் எடுக்கு. பண்ணி பிரேக் பண்ணி ரைட்டா? உடைக்குது. அப்ப இந்த இடத்துல ஃபிளிப்புங்கிறது நம்ம இத கன்சன்ட்ரேஷனா வச்சுட்டு இத வந்து என்னவா வச்சுப்போம்? கையை வச்சுக்கோ. ஹையா வச்சுப்போம். ரைட்டா? எஸ் இப்போ ப்ரோ. நான் என்ன பண்ணேன், இந்த இடத்த தாண்டி போயிருச்சு. நான் என்ன பண்றேன், இந்த ஸ்விங் லோல தான் ட்ரேட் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். ரைட்டா? ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் என்ன ஆகுது? இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி இந்த ஸ்விங் லோல இந்த இடத்த பிரேக் பண்ணா தான் நான் என்ன பண்ண முடியும்? என்ட்ரி எடுக்க முடியும். என்ட்ரி எடுக்க முடியும். இட்ஸ் கிளீன் ஸ்ட்ரக்சர் வித் அ பிளான். ஓகேவா? இப்ப எனக்கு பிரேக் பண்ணிருச்சு அப்டின்னா, நான் 2 இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ஒண்ணு எங்கெங்க எடுக்கலாம்? அக்ரெசிவா அப்படியே எடுக்கலாம். இல்லாட்டி ரீடெஸ்ட்ல எடுத்துக்கலாம். இல்லாட்டி
அந்த மொமெண்டம் வச்சு அதாவது இந்த மொமெண்டம் ரேலியா இருக்கா? இல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வச்சு போயிருக்கா? புரியுதா? நான் ஏன் இங்க டிசைட் பண்ணுவேன்னா, இந்த மொமெண்டம் எப்படி இருக்கு? ஒரே ரேலியா இருக்கு. ரேலியா இருக்கு. அதனால நான் என்ன டிசைட் பண்றேன்? ஸ்விங் அதனால லோல உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும்னு டிசைட் பண்றேன். ரைட்டா? எஸ் ப்ரோ. புரியுதுங்களா? இப்படிதான் நான் டிசைட் பண்ணுவேன். அதே மாரி இந்த மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன்? என்ன பண்ணுவேன்? ட்ரேட் எடுக்கலாம்னு நினைப்பேன். அப்படி இல்லன்னா, இந்த அக்ரெசிவ் மூவ்மெண்ட்லயே ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் என்னவா பண்ணுவேன்? அதுக்கேத்த லோக்கே மாரி வச்சிருக்கேன். மாடிஃபை பண்ணிப்பேன். இந்த 2 மாரி. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர கிளீனா வரைய ஆரம்பிங்க. ஏன்னா நெறைய பேருக்கு இது தெரியல. நெறைய பேர் என்னம்மா பண்றீங்க? இந்த மாரி நடக்குதுன்னா, இந்த இடத்த டச் பண்ணிருச்சுன்னா அப்படியே போயிடும்னு நினைக்கிறீங்க. இல்ல அந்த இடத்துல இல்ல. அந்த ஜோன் எதுக்கு வரையும்னா, இந்த ஜோன் ஃபுல்லாவே வேலிடேட் ஆகும். ஜோனுக்குள்ள ஃபிளிப் வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம்? ஏங்க இவ்வளோ தூரம் இறக்கிட்டு கூட, விக்க வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம்? ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு உள்ள எடுத்துட்டு வந்துரு. ரன் பண்ணலாம். ஏன்னா, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட். அதனால தான். இல்லாட்டி என்னால இங்க ட்ரேட் எடுக்க முடியாதா? சொல்லுங்களேன். என்னால இங்க ட்ரேட் எடுக்க முடியாது. முடியுமா? முடியாதா? முடியும் எடுக்கலாம். இங்க ஆனா ட்ரேட் எடுக்க எடுக்க முடியும். நான் ஏன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணேன்னா, இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வரைக்கும் இவன் இழுக்குறானா, இல்ல விக்க வைக்க போறா, இல்ல குளோஸ் பண்ண போறானா? புரியுதா நான் சொல்றது? அடுத்த ஃபிளிப் வைக்கிறானான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன பண்றாங்கறத வெயிட் பண்ணி, நிதானமா அதுக்கேத்தாப்புல என்ன பண்ணுவேன்? என்ட்ரி போவீங்க. என்ன பண்ணுவேன்? என்ட்ரி மாடியூல பிரிப்பேர் பண்ணுவேன். என்ட்ரி மாடியூல என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேமா? பிரிப்பேர் பண்ணுவேன். அதனால இதுக்கு வெயிட் பண்ணல. இல்லாட்டி நான் இங்கேயே ட்ரேட் எடுத்துட்டு போலாமே. புரியுதா? அந்த இடத்துக்கு வராதப்பவே நான் ஆர்டர் போட்டு போயிடலாமே. நான் ஏன் அந்த அந்த விஷயத்த நான் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். இது ஸ்விங் லோ. ஆமாவா? ம். உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்விங் லோ. ரைட்டா? ரைட்டா இல்லையாம்மா? ஆமாங்க, ஆமாங்க. இத நான் வாசிச்சுக்கேன். இந்த ஸ்விங் லோவ மார்க்கெட் உடைக்கல. ஆமாவா? எஸ் ப்ரோ. சரி இந்த இடத்த பாருங்க. இது ஸ்விங் லோ. பிகாஸ் ஆஃப் இங்க என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ரக்சர என்ன பண்ணியிருக்கு? பிரேக் டவுன் பிரேக் பண்ணியிருக்கு. ரைட்டா? பண்ணிருக்கு. பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணிப்போம். இந்த லோவ எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட். அப்புறம் அப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ட்ரேட் எடுக்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க இங்க. ரைட்டா? பை லிமிட்ட போட்டு வச்சிருப்பாங்க. நேரா வந்து ப்ராப்பரா என்ன பண்ணுவான்? ஸ்டாப் லாஸ என்ன பண்றான்? ரன் பண்ணிடலாம். ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நீ வரான், என்ன நடக்கலாம், மொமெண்டம்ம பார்க்குறோம், மொமெண்டம்ம கேப்சர் பண்றோம். இங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பார்த்து அதுக்கப்புறம் இங்க ட்ரேட் எடுப்போம். ரைட்டா? புல்லிஷ் அண்ட் எல்ஃபையும் பார்த்துட்டு எடுத்துக்கிறோம். தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப். அதுதான் நான் வேணாங்கிறேன். ஏன்னா ட்ரேட் மிஸ் ஆகணும்னு யோசிக்கிறத விட எனக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ல நான் என்ன சொல்றேன், ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ஒரு பெஸ்ட் ட்ரேடா எடுக்க முயற்சி பண்ணுங்க.